ஆண்களாவது, பெண்களாவது 2 பேருமே பாருங்க, அவங்களுடைய ஸ்கின் டோனு க்ளோவிங்காவும், பியூட்டிஃபுல்லாவும், கலராவும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா, இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாருங்க, ஸ்கின்ல நெறைய டேமேஜ் வருது. ஆனா, முக்கியமான ஒரு விஷயங்க, பிம்பிள்ஸ் வந்தாலும் பரவால்ல, அதாவது ஸ்கின்ல அலர்ஜி வந்தா கூட அது கேன்சல் பண்ணிடலாம். ஆனா, முக சுருக்கங்கள், அவங்களுக்கு இப்ப 18 வயசு தான் இருக்கும். ஆனா, அவங்களுடைய ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா, 40 ஏஜ் இருக்கிற மாரி இருக்கும். அதாவது ஸ்கின் எல்லாமே சுருங்கி, தொங்கி போன மாரி இருக்கும். ஸோ, இந்த மாரி பிரச்சனையால நெறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நெறைய பேர் Googleல சர்ச் பண்றீங்க, YouTubeல சர்ச் பண்றீங்க. ஆனா, எந்த வேலையுமே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கலையா? நான் சொல்றத மட்டும் ஒரு 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுடைய ஸ்கின் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும். அதாவது நீங்க வெளியில இருந்து வாங்கி க்ரீம்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா, அத இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க உங்க ஸ்கின்னுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவை, அதாவது கொலாஜன் தேவை, ஆன்டி ஆக்ஸிடென்ட் தேவை, வைட்டமின் இ அண்ட் சியும் தேவை. ஸோ, நீங்க இந்த மாரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஃபுட்ஸ் இந்த மாரி நீங்க எடுத்துக்கோங்க. நெறைய ஆயில் ஐட்டம் உங்க ஸ்கின்னுக்கு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய ஸ்கின் இந்த சுருக்கங்கள் வரதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம பாடியில கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. அதில ஆக்டிவ் செல்லும் இருக்கு, இன்ஆக்டிவ் செல்லும் இருக்கு. இந்த ஆக்டிவ் செல்லுக்கும், இன்ஆக்டிவ் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்க பாடியில ஆக்டிவ் செல்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்க ஸ்கின்ல எந்த சுருக்கங்களும் வராது. இதுவே இன்ஆக்டிவ் செல் அதிகமா இருந்ததுன்னா, சுருக்கங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ உங்க பாடியில நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு. ஸோ, இந்த நியூட்ரிஷனை ஃபில்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஹெர்பல் லைஃப்ல செல் ஆக்டிவேட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆல்ஃபா லிபோயிக் ஆசிட் குடுத்துருக்காங்க. இத எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாடியில இன்ஆக்டிவ் செல் அதிகமா இருந்ததுன்னா, அத டிக்ரீஸ் பண்ணிட்டு ஆக்டிவ் செல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நம்ம பாடியில இருக்க செல்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருந்ததுன்னா, நம்ம ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதாவது பிம்பிள்ஸும் வராது, அலர்ஜியும் வராது, முக்கியமா சுருக்கங்கள் வரவே வராதுங்க. நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்களோ, அதே மாரியே உங்க ஸ்கின் டோன காமிக்கிறதுக்காக இந்த சப்ளிமெண்ட்டை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க எப்பயுமே யங்காவும், உங்க ஸ்கின் டோன் எப்பயுமே பியூட்டியாவும், கலராவும் வச்சிருக்கணும்னா, இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது ஸ்பெசிஃபிக்கா இறந்து போன செல்ல டிக்ரீஸ் பண்ணிட்டு நியூவா செல்ல கிரியேட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின் டோனை இளமையாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. இதில் 60 டேப்லெட்ஸ் இருக்கும். பர் டேக்கு 3 டேப்லெட் எடுத்துக்கணும். ஸோ, இதில் எனி டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.